ओम नमो भगवते रुद्राय। ओम नमः शिवाय। त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकवंदना मृत्युमुक्षिं नमाम्यहम्। ओम नमः शिवाय। वणकम नमस्कार। सो इन्नैक्कु वंदु नान नेत्तिक्कु ना वीडियो पण्णல தெரியும் ஏன் பண்ணலனா என் லுக் இப்போ லுக் சேஞ்ச் ஆயிருக்கு நோடு இங்க பாத்துட்டு லுக் சேஞ்ச் ஆயிருக்கு நோடு திருப்பியும் லுக் சேஞ்ச் ஆயிடுது ரொம்ப நாள் கழிச்சு ஷேவிங் பண்ணிருக்கேன் அப்புறம் முடி வெட்டின ஹேர் கட் நான் முந்தானத்துக்கு என் வீடியோ பார்த்தேன் நீங்கள் தெரியும் நான் தாடி வச்சுட்டு முடியெல்லாம் வச்சுருந்தேன் முந்தானத்துக்கு என் வீடியோ போட்டேன் நேற்றுக்கு நான் பண்ணல கொஞ்சம் இது பண்ண வேண்டியதாக தான் நேற்றுக்கு நான் வீடியோ பண்ணல ஷேவ் பண்ணிட்டு அப்புறம் புது லுக்கில் உங்களை பார்க்குறேன் நினச்சிட்டு அதான் நான் பண்ணேன். ஸோ முந்தானத்துக்கு நேற்று நான் போயிட்டு முந்தானத்து ராத்திரி நான் வீடியோ பண்ணல ராத்திரி அன்றைக்கி நான் வீடியோ பண்ணேன் நான் போஸ்ட் பண்ணல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுது கொஞ்சம் இதை நெட்ஒர்க்னால கொஞ்சம் இதாகிடுது வீடியோ டெலிட் பண்ணிட்டேன் நானே கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால. அப்புறம் நான் இது திருப்பி முந்தானத்து ராத்திரி நேற்றுக்கு ஹோலி ஸோ நேற்று ராத்திரி போய்ட்டு நான் சிவலிங்கம் வாங்கிட்டு வந்தேன் வீட்டில். அப்புறம் இன்னிலேருந்து நேற்றுக்கு நான் ஒன்றும் பண்ணல. அப்புறம் இன்னிலேருந்து திருப்பியும் நேற்றுக்கு 2 நாளாக கொஞ்சம் இதாகிடுது. நேற்று முந்தானி பண்ண வீடியோ திருப்பியும் ப்ராப்ளம் எடுத்தப்புறம் கொஞ்சம் இதாகிடுது எனக்கு மூடு சரியில்லை. திருப்பியும் பேக் டு நார்மல். அதனால் நம்ம வாழ்க்கையை நம்ம முயற்சி விடக்கூடாது. நம்ம தன்னம்பிக்கை நம்ம முயற்சி அப்புறம் சிவன் மேலே பகவான் மேலே இருக்கிற நம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பயப்படக்கூடாது யாருக்கும் எதிர்க்கணும் எப்பவுமே ஃபைட் பண்ணு அந்த இது மட்டும் நமக்கு போகக்கூடாது. அப்புறம் நமக்கே தெரியும் நாம் மீண்டு வரலாம் திருப்பி அந்த நிலைமைக்கு நிலைமைக்கு வரலாம் இப்படி. ஸோ பயப்படக்கூடாது. நம்மள்ட்ட என்ன தொலைஞ்சு போனாலும் பரவாயில்ல திருப்பி நம்ம நம்மள்ட்ட அந்த தனி சக்தி இருக்கணும். நமக்கு தெரியாமல் நமக்கு அந்த சக்தி இருக்கும். நம்ம அதை கண்டுபிடிச்சி திருப்பி நம்ம போராடி திருப்பியும் அந்த பழைய நிலைமைக்கு நம்ம எதனா தொலைஞ்சி போச்சோம் முன்னாடி நம்மள்ட்ட என்னெல்லாம் இருந்ததோ திருப்பி மீக்கணும். திருப்பி பழைய நல்லபடியாக இருக்கும். நல்லது பண்ணணும்னா நம்ம உழைக்கணும் முயற்சி பண்ணணும் பகவான் சிவன் பண்ணணும் நல்ல நிலைமைக்கு முன்னேறணும்னு நம்ம இது பண்ணணும். சில டைம் நமக்கு சூழ்நிலை சந்தர்ப்பம் அப்புறம் நம்மளோட நேரம் நமக்கு சரியாக இருக்காது. சூழ்நிலை சந்தர்ப்பம் நம்ம நேரம் நமக்கு சரியாக இருக்காது. நம்ம கூட இருக்காது. சில டைம் நமக்கு கூட இருக்காது. ஆனால் கெட்டவனுக்கு எப்படின்னா சூழ்நிலை சந்தர்ப்பம் நேரம் அவனுக்கு எதுட்டுமே அவன் ஜெயிச்சிருவான். நமக்கு அப்படி கிடையாது. நம்மளுக்கு சூழ்நிலை சில டைம் நமக்கும் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம ஆனாலும் ஜெயிக்க மாட்டோம். அப்படி எவ்வளோ மனுஷன்ட்ட ஆள் பலம் அதிகாரம் பணம் பவர் இருக்கோ அவன் எப்படி என்ன ஆட்டம் போட்டாலும் சரி. ஆனால் பகவான்கிட்ட அவன் பகவான்கிட்ட பகவானுக்கு முன்னாடி அவன் ரொம்ப சின்னவன் தான். ஸோ நேற்றுக்கு தான் போயிட்டுனா இது வாங்கிட்டு வந்தேன். முந்தானத்து போய் சிவலிங்கம் வாங்கிட்டு வச்சுருந்தேன் வீட்டில் போட்டு இன்னிலேருந்து பூஜை ஆரம்பித்தேன். அபிஷேகம் பண்ணேன். அப்புறம் பழையபடி சந்தியாவர்த்தனம் பண்ணி திருப்பியும் நான் அப்புறம் சாயந்தரம் சிவன் கோயில் போனோம். திருப்பியும் பழையபடி வீடியோ பண்ண ஆரம்பித்தேன். இன்னிலேருந்து ஆரம்பித்தேன் ஸ்டார்டிங் ரெகுலர் வீடியோ. ஸோ என் லுக் சேஞ்ச் ஆகிருக்கும். தாடி சேவிங் பண்ணியிருப்பேன் தோணுது. அப்புறம் சந்தனம் பொட்டுலாம் இட்டுருப்பேன். லுக் சேஞ்ச் ஆகிருக்கும். ஷேவிங் பண்ணேன். நேற்று முடி வெட்டினேன். நேற்றுக்கு தான் பண்ணேன். அதை நேற்றுக்கு வீடியோ வரல. நேற்றுக்கு ஹோலி வேறு இருந்தது. ஸோ அப்புறம் சாயந்தரம் போய் தான் நேற்றுக்கு போய் முடியெல்லாம் வெட்டினோம். அப்புறம் ரொம்ப இதாக வைக்க வேறு ஜாஸ்தியாக இருக்குது. உண்மையாக நமக்கு மனசில் நம்ம பண்ண வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிற முன்னேறணும். நல்ல நிலைமைக்கு முன்னேறணும்னா நல்ல நிலைமைக்கு முன்னேறணும்னா நம்ம போராட தப்பு இல்லை. நம்ம போராடணும். நம்ம நினச்சிட்டோம்னா மனசில் நம்ம நம்பிக்கை நம்ம தன்னம்பிக்கை கான்ஃபிடென்ஸ் பயப்படக்கூடாது. பகவான் மேலே சிவன் மேலே நம்பிக்கை இருக்கும். நம்ம நம்பிக்கைன்னு நம்ம பண்ணி காட்டிடுவோம். எவன் எதிர்த்தாலும் சரி அவன் மூஞ்சிக்கு எதிராக நம்ம
சவால்ட்டு காட்டினா அவன் மூஞ்சிக்கு எதிராக அவன் மூஞ்சிக்கு பதிலடியாக நம்ம அவனுக்கு தண்டனை அதுதான், பதிலடி. நம்ம அவங்க முன்னாடி வளர்ந்து காட்டுறது, பெரியார வளர்ந்து காட்டுறது. அவன் மூக்கில் விரல் விட்டு அவன் வயிறு எரியுது, அதுதான் அவனுக்கு தண்டனையை. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் அவ்வளோ 4 வாரம் நேரம் 4 காலம் நேரம் ஓடிண்டே இருக்குது கடகடன்னு. மாதங்கள் வாரங்கள் 4 மாதங்கள் மாதங்கள் ஓடிண்டே இருக்குது. இப்போ தான் போன சண்டே வந்தது, திருப்பி நாளைக்கு சண்டே, ஒரு 1 வீக் ஓடி இருக்குது. அடுத்த நாளைக்கு சண்டே வரப்படுது, திருப்பி மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இப்படி ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்கேன் நான். ஸோ நான் தாடி வச்சுருந்தேன், என்ன கண்ணாடி போட்டிருக்கு தெரியும், கண்ணாடி போட்டாலுமே இப்போலாம் இல்லை, எனக்கு இது போட்டால் நல்லா இருக்குது. சப்போஸ் நான் தாடி வச்சுன்னு கண்ணாடி போட்டுருந்தா கொஞ்சம் நல்லா இல்லை, அதான் நல்லா எப்போவுமே ஷேவிங் பண்ணிடுறோம். இப்போ எனக்கு ஆயிடுச்சு 19 இயர்ஸ் ஆயிடுச்சு, 19 வயசு எனக்கு ஆயிடுச்சு, 19 இயர்ஸ் என்னோட. அப்புறம் முடிய வெட்டின ஹேர் கட், அதனால கொஞ்சம் நல்லா இருக்கும் லுக். ரொம்ப ஆயிடுச்சு, அதான் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு பண்ணேன். அதான் அப்புறம் சரி, அப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். முந்தானத்துக்கு தான் நான் வீடியோ பண்ண, அப்புறம் நான் போட முடியல யூடியூப்பில். ஸோ 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம திருப்பியும் பேக் டு நம்ம பழையபடி நம்ம டாப்பிக்கே போகலாம், பழையபடி நம்ம வீடியோ பண்ண ஆரம்பிக்கலாம். ரெகுலர்லி டெய்லி பண்ண மாட்டேன். அப்போ இன்றைக்கி நம்ம கலியுக ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலியுகமோட பிரபாவம் எப்படி இருக்கும், கலியுகம் பிரபாவம் எப்படி இருக்கும்னா, கலியுகோட பிரபாவம் எப்படி இருக்கும். கலியுக பிரபாவம்னா எப்படின்னா, கலியுக பிரபாவம் எப்படின்னா, இந்த உலகத்தில் பாவம் நடக்கிறது, பாவம் புண்ணியம் நம்ம பண்ணுறோமே. ப்ரெடிக்ஷன்ஸ் பிரபாவம் வேறு, இது ப்ரெடிக்ஷன்ஸ் என்னெல்லாம் போகிறது இந்த உலகத்தில், கலியுகத்தில் என்னெல்லாம் போகிறது. அப்போது கலியுகத்தில் நம்ம எப்படியெல்லாம் வாழணும், எப்படியா நம்ம இருக்கணும், கலியுகத்தில் நம்ம எப்படின்னா உலகத்தில் இருக்க முடியும், எப்படியா நம்ம அந்த உலகத்தில் சஃபர் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம உலகத்தில் பூகம்பம் ஏதாவது வந்தாலுமே நம்ம சஃபர் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கணும்னா, நம்ம எப்படி பகவான் மேலே நம்பிக்கை வச்சுட்டு, நமக்கு எவ்வளோ ஆள் பணம் பதவி எவ்வளோ வசதி இருந்தாலும் நமக்கு அகம்பாவம் வரக்கூடாது. அகம்பாவம் இல்லாமல் எப்போவும் நல்லவனாக இருந்து நல்ல மனுஷன் அதெல்லாம் எப்படி இருக்கணும் இந்த உலகத்தில் போட்டிருக்கு இல்லை கலியுக ப்ரெடிக்ஷன்ஸ். அப்புறம் ஒரே மாதிரி மனுஷன் எப்படி இருப்பான் உலகத்தில், ஒரு மனுஷன் ஒரே மாதிரி எப்படி இருக்கணும். ஆனால் கலியுகத்தில் அப்படி இல்லை, மனுஷன் ஒரே மாதிரி, புத்தி ஒரே மாதிரி இருக்காது எப்போவுமே, அது ஒன்று. அப்புறம் வேற நம்ம எப்படின்னா உலகத்தில் இருக்க வேண்டும். நம்ம எவ்வளோ இது வேணும் நமக்கு அகம்பாக வரக்கூடாது, நம்ம முயற்சி விடக்கூடாது. அப்புறம் கலியுகத்தை பற்றி போட்டிருக்கு, நம்ம எப்படி தான் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த உலகத்தில் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த உலகத்தை பற்றி நம்ம அடுத்தவன் வாழ்க்கையில் இப்படி மூக்க நோய்க்கிறோமே, அடுத்தவன் லைஃப்பில் அவன் வாழ்க்கைக்குள்ளே புகுந்து எதுக்காக இப்படி அவனை பற்றி அக்கறைப்படுறோம், இப்படி அவன் வாழ்க்கையில் போய் இப்படி விரலை ஆடுறோமே. நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன், நான் சொல்லியே நான் சலிச்சாச்சு எனக்கு. நான் இதை பற்றியே நிறைய சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். நான் சலிச்சு போயிட்டேன், எனக்கே போர் அடிக்கிறது சொல்கிறதுக்கு. ஆனாலுமே இவளுக்கு எவ்வளோ சொன்னாலுமே இவளுக்கு புரியாது, இவளுக்கு புத்தியில் ஏறாது. நம்ம சொல்லி பிரயோஜனம், நம்ம அடுத்தவனை திருத்த முடியாது. அப்புறம் யார் வாழ்க்கை முன்னேறினாலுமே சப்போஸ் அவன் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறது கரெக்டா. ஏதோ ஒன்று அவன் எவ்வளோ நல்லது பண்ணால் எவ்வளோ அவன் இது பண்ணாலுமே ஏதோ ஒரு தப்பு குறை கண்டுபிடிக்கிறது செய்வான். நம்ம மனுஷ சமுதாயத்துலேயே அப்படி தான், நம்ம மனுஷ இயல்பு பிறவி, நம்ம மனுஷ பிறவி அப்படி தான். ஏதோ ஒரு தப்பு, ஏதோ ஒரு மிஸ்டேக்காக கண்டுபிடிச்சிட்டே இருப்பான். நான் அவனோட இது அப்படி
நம்ம அவனே யாரையும் மாற்ற முடியாது. நம்ம மாற்றுறதுக்கு நம்மளே மாற்றிக்க முடியல. நம்ம அடுத்தவரை மாற்றி என்ன போகிறது? மாற்றி நமக்கு என்ன கிடைக்க போகிறது? அடுத்தவனை மாற்றி நம்ம ஒன்றும் கிடைக்க போகிறது. அடுத்தவனை ஆர்டர் போடுறதும் ஒன்றும் கிடைக்க போகிறதுல. அடுத்தவன் வாழ்க்கையை பார்த்து நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது. அடுத்தவனுக்கு கெட்டது பேசுறது, அடுத்தவனே இந்த ஒம்பலுப்பு கேஸு இதில் பற்றி நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. இதுலேருந்து நம்ம அவாய்டு பண்ணோன்னா நம்ம நல்ல விஷயத்தையே பார்த்துட்டே இருக்கணும். எப்போவுமே டிவியில் சாமி படம் சாமி பாட்டு போடுறது, இப்போ புக்ஸ் படிக்கிறது. இப்போ நான் சொன்னேன், இப்போ நான் சந்தியாவதம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி சந்தி பண்ணுவோம். நம்ம பிராமணன் நிறைய இருக்கா, சந்தி பண்ணுவோம். வீட்டில் சந்தியாவதம் பண்ணுறது, காயத்ரி ஜெபம் பண்ணுறது, சாமி பகவான் பஜனை பாடுறது, இதெல்லாம் நல்ல ஆக்டிவிட்டி. இந்த உலகத்தில் நல்லது எவ்வளோ இருக்குது, நல்லது எவ்வளோ இந்த உலகத்தில் நல்லது இருக்குது, அதை பார்க்க மாட்டேன் யாருமே இந்த உலகத்தில் நல்லது என்ன இருக்குது அதை பார்க்க மாட்டேன். கெட்டது எவ்வளோ இருக்கோ அதை கெட்டதில் கரெக்டாக போகும்போது நல்லதை பார்க்கவே மாட்டேன். கரெக்டாக சொல்கிறது கரெக்டாக தெரியல, அது உண்மை தான். கெட்டது உலகத்தை கெட்டது என்ன இருக்கோ அதை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி பூந்துருவாதில்ல. நல்லது உலகத்தை பார்க்கவே மாட்டேங்கிறேன் யாருமே, நல்லதை பார்க்கவே மாட்டேங்கிறேன். இல்லை உலகம் அப்படி, இது கலியுகம். நான் சொன்னேன், கலியுகத்தில் மனுஷன் அப்படி தான் இருப்பான். இது கலியுகம் ஈல்ப குணம். இது கலியுகத்தில் அப்படி தான் இருக்கும். உலகங்கிறதே அப்படி தான், யாரையும் மாற்ற முடியாது. அப்புறம் அவன் சொல்கிறான், இந்த உலகத்தில் எல்லோரும் பர்ஃபெக்ட், நான் மட்டும்தான் பர்ஃபெக்ட், நான் சொல்கிறது தான் கரெக்டு, பாக்கியெல்லாம் சொல்கிற தப்பு, பாக்கியெல்லாம் கெட்டவன். நம்ம அடுத்தவன் மேலே கை நீட்டுறோம். நாம தப்ப நம்ம பண்ண தப்பை பார்க்க மாட்டேங்கிறோம். நாம் ஒழுங்காக இருக்கோமா, நாம் ஒழுங்காக இருக்கோம் முன்னாடி, நான் எப்படி இருக்கேன், நான் அடுத்தவன் தகுதியே கிடையாது, நான் ஒழுங்காக இருக்கேன், அதை செக் பண்ணணும். குத்தமே வித்தவுட் ப்ரூஃபு, வித்தவுட் ரீசன் அவளை ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கிறது, அவளை திட்டிகிட்டே இருக்கிறது. எதாவது நடந்தாலுமே நிறைய பேர் வாழ்க்கையில் எதிரி இருக்க தான் செய்வோம். எல்லோரும் வாழ்க்கையிலையும் சரி, பொறாமப்படுறவா, நம்மளை பிடிக்காதவா, எதிரின்னு இருக்க தான் செய்வான். ஏன் தெரியுமா, கடவுள் உலகத்தில் எதிரின்னு எதுக்கு படிச்சிருக்கா தெரியுமா? இந்த மாதிரி சேலஞ்சிங்காக இருக்கிறதுக்காக. லைஃப் ஸ்மூத்தாக போட்டுச்சுன்னா நல்லா இருக்காது, போர் அடிச்சிடும். ஆனால் இந்த மாதிரி ஆட்களையும் படிச்சிருக்கா கடவுள் உலகத்தை சேலஞ்சிங்காக இருக்கிறதுக்கு. நம்ம பேசாமல் வந்தாலுமே பிரச்சனை நம்மளை தேடி வரும். அந்த கேஜிஎஃப் படத்தில் பாட்டு யஷோடு அல்லது சொல்லுவான், ஹீரோ டைலாக் சொல்லுவான், வயலன்ஸ் வயலன்ஸ் வயலன்ஸ், ஐ டோன்ட் like it. violence I don't avoid. अपना violence வந்துன்னா வயலன்ஸ்னால் எதா தெரியும், பிரச்சனை வந்துட்டுனா ஐ அவாய்டு. அந்த ஹீரோ அந்த படத்தில் இருக்குமா யஷ், KGF 2ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. KGF 2 இப்போ தான் 2 வருஷம் தான் ஆச்சு, 2022ல் அந்த படம் வந்தது, 2022. அப்போ சொல்லுவான், வயலன்ஸ் வந்துட்டுனா எனக்கு பிடிக்காது, அவாய்டு. ஆனால் வயலன்ஸ் லைக்ஸ் மீ, பிரச்சனை என்ன தேடி வந்துட்டுனா ஐ கான்ட் அவாய்ட். அப்படி இது கொஞ்சம் இப்போ கேட்குறதுக்கே த்ரில்லாக இருக்குது, கேட்குறதுக்கே நம்ம கூஸ் பம்ப்ஸாக இருக்குல்ல. அது படத்துலேயும் நிறைய பேர் பார்த்துருக்கா, கேட்குறதுக்கு அவருக்கு புல்லரிச்சிருக்கும். அதே மாதிரி உண்மையாக லைஃப்லேயும் இருக்குது, ரியல் லைஃப்லேயும் அப்படி தான் இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே எப்படி தெரியுமா, நம்ம பிரச்சனை தேடி போக மாட்டோம், நமக்கு தெரியும். நம்ம பிரச்சனை தேடி போக மாட்டோம். பேசாமல் இருந்தாலுமே நம்ம சில டைம் பேசாமல் இருந்தாலுமே நம்மளை தேடி எவனா பிரச்சனைக்கு வந்துடுவோம். அவன் டைம் பாஸ் பண்ணல. ஆனால் பதிலுக்கு நம்ம அவனுக்கு நமக்கு தெரியும், பதிலுக்கு நாம் அவன் கூட டைம் பாஸ் பண்ணிட்டோன்னா அவன் வாயை பற்றின்னு பேசாமல் உட்காந்துருவான். அவன் வாயை பற்றின்னு பேசாமல் உட்காந்துருவான். ஒரு வாரத்தை வாயிலேருந்து வராது. என்னது உலகம் அப்படி இருக்குது. உலகங்கிறது உலகங்கிறது ஒரு இது மாதிரி. ஆனால் நம்ம முயற்சி, நம்மளோட நம்ம தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், நம்மளோட பவர், நம்மளோட டிக்னிட்டியை, அப்புறம் யார் காலில் நம்ம உயர்றோமோ, பெரியவங்க காலில்
யார் நம்மளை பிடிக்காதவா இருக்காலோ அவள் காலில் நம்ம விழக்கூடாது. அது எப்பேரோட பெரியவா இருந்தாலும் சரி, யார் அவள் நம்மளுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு நான் பார்த்தேனே, நமக்கு எந்த இடத்துல மரியாதை கிடைக்கிறதோ அங்கே நம்ம இருக்கணும். நமக்கு நம்ம அந்த இடத்துல மரியாதை இல்லையோ நம்ம அந்த இடத்த விட்டு போயிடணும். அப்புறம் நாம் யார் காலில் விழணும், பெரியவங்க காலில் நமக்கு யார் நமக்கு டிக்னிட்டி விட்டு போகணும், யாருக்கு தகுதியான இருக்காலோ அவள் காலில் மட்டும் நம்ம விழுந்தா போகணும். யார் நம்மளை உண்மையாகவே நம்மள்கிட்ட ரொம்பவே க்ளோஸாக இருக்கா, உண்மையாக நம்மள்கிட்ட பழகிறாள், உண்மையாக நம்மள்கிட்ட பேசுகிறாள், கள்ள கபடம் இல்லாமல், அவள்கிட்ட மட்டும் நம்ம அவளுக்கு மரியாதை கொடுத்தா வரும். இல்லைன்னா சும்மா நம்ம திமிர்த்தம் காட்டினான்னு யார்கிட்ட நம்மள்கிட்ட யாராவது திமிர்த்தம் காட்டினானா, உங்கள்கிட்ட உன் வேலையை நீ பாரு, என் வேலையை பார்க்குறேன் போடான்னு சொல்லிடு. அனாவசியமாக வேலை வந்தான். எவனுக்கும் இந்த உலகத்தில் பயப்படணுன்னு அவசியம் இல்லை. எவனும் நமக்கு சோறு போடல, எவன் காசு நம்ம திங்கலை இந்த உலகத்தில். அடுத்தவனை சொல்கிறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது, ரைட்டே இல்லை. முன்னாடி காரணமே இல்லாமல் அடுத்தவனை பற்றி நம்மளை பேசுகிறதுக்கு, அடுத்தவன் நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. எந்த பருப்பும் எவ்வளோ பெரிய இவனும் அப்பாட்ட கூட நமக்கு சொன்னால் நமக்கு ரைட் கிடையாது. அவனுக்கு நம்மளை பற்றி நமக்கு தெரியும், அடுத்தவனை பற்றி நமக்கு தெரியும். நம்மளை விடுங்க, நம்மளை எல்லாரை பற்றி பகவானுக்கு தெரியும். யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் உண்மையாகவே திமிர்த்தம் காட்டுறான், உண்மையாகவே நடிக்கிறான் நல்லவன் மாதிரி, அதெல்லாம் பகவானுக்கு தெரியும். நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கலியுகத்தில் மனுஷன் சொல்கிறாங்க, சத்தியுகத்தில், திரேதா யுகத்தில், துவாபர் யுகத்தில், இந்த 3 யுகத்தில் அசுரன் நல்லவன் கெட்டவன், அசுரங்கிறது சமமாக இருந்தா பேலன்ஸாக. கலியுகத்தில் அப்படி இல்லை. கலியுகத்தில் என்ன தெரியுமா, இந்த கெட்ட புத்தி, வக்கர புத்தி, கெட்ட மனசு, இதெல்லாம் கொடூரமான புத்தி. இந்த புத்திலாம் கலியுகத்தில் மனுஷன் திரேதாயுகம், சத்தியம், துவாபர யுகத்தில் அசுரனும் மனுஷனும் தனித்தனியாக இருந்தான், சமமாக இருந்தான். ஆனால் கலியுகத்தில் மனுஷனுக்கு உள்ளே அசுரம் உட்காந்துருக்கான். இது நான் சொல்ல, அதில் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கான். அந்த கலியுகத்தில் இதை கலியுக பற்றி ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கான், எப்படி இருக்க போகிறது இந்த கலியுகங்கிறது. அதனால் இந்த உலகத்தில் நம்ம தப்பிச்சு போகணும். இந்த உலகத்தை விட்டு நம்ம பகவான்கிட்ட பகவான்கிட்ட நம்ம போனோம்னா, சிவன்கிட்டையோ இந்த கடவுள்கிட்டையோ நம்ம சரணடை, நம்ம மோட்சடையோம்னா, பகவான் கூட நம்ம ஐக்கியம் ஆனால் இந்த பகவான் லோகத்துக்கு போனோம்னா, இந்த உலகத்தை விட்டு நம்ம மோட்ச அடையணும், முக்தி அடையணும்னா நிறைய வழி இருக்குது நமக்கு. நம்ம நல்லவனாக இருக்கிறதுக்கும், நல்லவனாக இருக்கணும்னா புண்ணியம் காரியம் பண்ணணும்னா நிறைய வழி இருக்குது. அதான் இதை மாதிரி தான தர்மம் பண்ணுறது, இல்லைன்னா அடுத்த அன்னதானம் பண்ணுறது, ஏதாவது உதவி பண்ணுறது, அப்புறம் ஏதாச்சும் அரிசி, பருப்பு, வாழைக்காய், இதை மாதிரி அதை தான தர்மம் பண்ணுறது. அப்புறம் அந்த நாந்தி, பூனல், அப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நிறைய பேர். அந்த கொடை செருப்பு, அப்புறம் கொடை, தங்க நகை, உத்தரணி, பஞ்சபாத்தம் உத்தரணி, மோதிரம், ரிங்கு, மோதிரம், இந்த நான் போட்டிருக்கேன் மோதிரம் வருது, இந்த மோதிரம் போட்டிருக்கேன். அப்போ மோதிரம், இந்த மாதிரி மோதிரம் இதெல்லாம் கொடுத்தா இதெல்லாம் தான தர்மத்தில் வரும். இதெல்லாம் தான தர்மத்தில் வரும். இதெல்லாம் வரும் தான தர்மம்னாலே இதுதான். அப்புறம் நம்ம புண்ணியம் சேர்க்கறதுன்னா, எவனை பற்றி கெடுதல் நினைக்காம, எல்லாரையும் நல்லவனாக பார்க்கறது, எல்லாரும் உடம்புலையும் பகவானை பார்க்கறது, எல்லாரையும் பகவான் ரூபத்தில் பார்க்கறது, எல்லாரையும். ஏன்னா இந்த உலகத்தில் தெரியும், பரமாத்மா அன்றைக்கி சொன்ன பரமாத்மா எல்லார் இதயத்துலேயும் உட்காந்துருக்கார். பகவான் எல்லார் மனசுலேயும் பகவான் உட்காந்துருக்கார். எல்லாருக்கும் பகவானுக்கு தெரியும், நம்ம என்ன நினைக்கணும் பகவானுக்கு தெரியும், சிவனுக்கு தெரியும், பாக்கி எல்லா கடவுளுக்கும் தெரியும். அதனால் எல்லோரும் நல்லவனாக பார்க்குறது, யாருக்கா உதவி பண்ணுறது, யாரை பற்றி தீங்கு நினைக்காம, யாரை பற்றி கெடுதல் நினைக்காம, அடுத்தவன் கெட்டவன் எப்போவுமே தான் நாசமாக போனாலும் பரவாயில்ல, தானுக்கு கெடுதல் நினைனாலும் பரவாயில்ல, நான் அடுத்தவனுக்கு நல்லது நினைக்கிறது, அடுத்தவனை பற்றி எப்போவும் நல்லவனாக இருக்கிறது. அப்புறம் எப்போயுமே கெட்ட வந்தாலுமே அவனுக்கும் நல்லவனாக பார்க்குறது, எல்லாரையும் கடவுளாக பார்க்குறது. இப்போ கொடி, மரம், செடி எல்லாத்துலேயும் கடவுளை பார்க்குறது. கொடி இல்லை, அதான் உயிர் இல்லாத பொருளையும் கடவுளை பார்க்குறது.
மரம் செடி இதுலேயும் கடவுளை பார்க்கறது. அப்போ எல்லாரும் இந்த உலகத்தை கடவுளை உயிரில் பொறுத்தையும் கடவுளை ரூபத்தில் பார்க்குற எல்லாமே கடவுளை பார்க்குறான்னு தான் கடவுளை பார்க்குறான்னா அவன் தான் உண்மையான நல்லவன்னு அர்த்தம். தாங்க கெடுதல் நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கெடுதல் நடந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. ஆனால் நம்மளாம் அப்படி கிடையாது. இப்போல காலமே மாறிடுது. என்ன தெரியுமா, எனக்கு நல்ல எனக்கு நல்ல நடந்தாலும் பரவாயில்ல, இவனுக்கு கெட்டது நடந்தே தீரணும், இவன் நாசமாயே தீரணும். இதெல்லாம் நம்மளோட மென்டாலிட்டி, இது நம்ம யோசிக்கிறது. நானும் என்னோட என்னையும் சேர்த்து தான் இருக்கிறேன். நானும் தான் இதில் வரேன். நான் மட்டும் பெரிய தியாகி கிடையாது, பெரிய சிவனோட பக்தன் 16 நாயன்மார்கள் நான் அதில் கிடையாது. நானும் சாதாரண மனுஷன் தான், நானும் சாதாரண சிவபக்தி பண்ணுறேன். நானும் இன்னும் யோசித்தேன், பக்தியில் வந்து ரொம்ப டீப்பாக போனோம் நம்ம எங்கோ பகவானே ரொம்ப சரணடைஞ்சு ரொம்ப பகவானை அப்படியே டீப்பாக நம்ம இது பண்ணுவோம். எங்கோ இந்த உலகத்தில் லவ் கூடமே டீப்பாக எவனும் பண்ணதில்லை. ஏன்னா தெரியும், தலையில் மிளகா இருப்போம். கேர்ள் ஃப்ரெண்டு கூடமே எவ்வளோ 4-5 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சாலுமே எவனுமே டீப்பாக லவ்வில் போனதில்லை. ஏன்னா தெரியும், அவன் தலையில் மசாலா இருப்பான், மிளகா இருப்பான் தெரியும் அவனுக்கு. ஏன்னா அதனால அவன் இதில் பற்றி கேர் பண்ண மாட்டான், போடின்னு சொல்லிடுவான். ஆனால் இதை பற்றி கேர் பண்ண மாட்டான். ஆனால் அதே மாதிரி பக்திலையும் தான் ரொம்ப டீப்பாகவும் போனவங்க. நம்ம ரொம்ப டீப்பாகவும் போனோம்னா டீப்பாக ஒரு தப்பு கிடையாது. ஆனால் நம்ம கர்மத்தையும் பண்ணணும், நம்ம வேலையும் நம்ம பார்க்கணும், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளோட பொறுப்பையும் நம்ம பார்க்கணும். ரொம்ப டீப்பாக போனோம்னா நம்ம பக்தியில் ரொம்பவே டீப்பாக போனோம்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம பக்தி மட்டும் தப்பு இல்லை, டீப்பான தப்பு இல்லை. ஆனால் நம்மளோட கர்மா நம்மளோட ரெஸ்பான்ஸ் நம்ம பொறுப்பையும் நம்ம பார்க்கணும். சாகிற வரைக்கும் நம்ம சில பேர் அப்படியே இருக்க, சில பேர் சாகிற வரைக்கும் நான் இந்த உடம்புல இந்த ஆத்மா என் உயிர் போகிற வரைக்கும் நான் பகவானே நினச்சிட்டு இருப்பேன், பாக்கி எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன். வெறும் சன்னியாசியாக எடுத்து நான் ஏதாவது ஒரு இமயமலையில் போய் உட்காந்து தபம் பண்ணுவேன். ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் சொல்லிட்டு அப்படியே அகௌரி ஆயிடுவேன். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். இது நான் தப்பாக சொல்ல, ஒரு விதத்தில் நான் தப்பாக சொல்கிறேன், தப்பாக சொல்லலை. நான் ஒரு விதத்தில் இதை நான் தப்பாக சொல்ல. ஏன் தெரியுமா, அந்த உலகத்தில் வந்து இது அகோரியாக இருந்து சன்னியாசியாக இருந்து தப்பு கிடையாது. ஆனால் நம்ம காரியத்தை விட்டு நம்ம வெறும் பகவானே நினச்சிட்டு, பகவானும் அப்படி சொல்லலை. நீ உன் காரியத்தையும் உன் கர்மத்தையும் பண்ணு, உன் வேலை என்ன அதையும் பாரு, கூட என்னையும் நானே அப்படி தான் சொல்லியிருக்கேன். என்னையே சரணடைஞ்சிரு, என்னையே நினச்சிட்டு இல்லை அப்படி நினைக்கிற தப்பு கிடையாது. அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. யார் தெரியுமா, அதில் யார் பண்ண முடியாது தெரியுமா, ரொம்பவே பெரிய தியாகியாக இருந்தால் அந்த உலகத்தை பற்றி கவலை கிடையாது, அவனை தானை பற்றி கவலை கிடையாது, வெறும் பகவானை நினச்சி அவன் சாகரை பற்றியும் கவலை நினைக்கிறேன், சாகரை பற்றியும் அவன் கவலைப்படல. அப்பேற்பட்டவன் தான் ரொம்ப பாவம் பண்ணவே பண்ணதில்லை, ரொம்ப ஒழுக்கம், ரொம்ப சுத்தமாக இருக்கிறவன், கெட்ட மனசு சஞ்சலம் கிடையாது, கள்ளக்கபடம் கிடையாது, ரொம்ப நல்லவானா இருந்தால் தான், ரொம்பவே சுத்தமாக இருந்தால் தான், ரொம்பவே பயபக்தியோடு இருந்தால் அப்படி இருக்கவன் தான் பகவான் 24 மணி நேரம் சிவபகவான். சிவனை இப்படி 24 நினைக்கிற வேண்டியவன் தான் சிவனோட. எந்த பகவான் நினைக்கிறான் சரி, பகவான் 24 நினைக்கிறான்னா அப்பேற்பட்ட ஆள் தான் அவன் சன்னியாசியாக போக முடியும், அவன் சன்னியாசியாக போயிட முடியும், அவன் சாமியார் ஆக முடியும். இந்த காலத்தில் பாருங்க, இந்த மாதிரி போலி சாமியார் கிடையாது, டோங்கி பாபான்னு சொல்லுவார். போலி சாமியார் சும்மா 4 பட்டையை போட்டுட்டு எப்படி விபூதி விட்டுருந்தா சாமியார்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு என்ன சொல்லிடுறேன் எனக்கு அப்படி சரி, நான் என்னென்ன அப்படி சொல்லிக்கிறேன். நான் அப்படி இருந்தாலுமே நான் எப்படின்னு எனக்கு தெரியும், நான் அப்படி கிடையாது. உண்மையாக சொல்லாமல் நான் யாரையும் அப்படி சொல்லலை டோங்கின்னு, ஒரு பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா என் மூஞ்சி பார்த்து உங்களுக்கு அப்படி தெரியாது, சாரி அப்படி கிடையாது. ஆனால் அதான் நான் சொல்கிறோம், நான் என்னென்னா நல்லவன் சொல்லிக்கல, யாரையும் நம்ம இது பண்ண முடியாது, அனாவசியம் ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா நல்லவனு சொல்லிக்கல,
என்னென்னா ரொம்ப நான் தான் பர்ஃபெக்ட், நான் சொல்கிறது தான் கரெக்டு, பொதுவாக சொல்கிறேன், நான் தான் சொல்கிறேன், என்ன அதுவும் அப்படியும் சொல்லிக்கல. ஏன்னா என்னை பற்றி எனக்கு தான் தெரியும், அந்த கடவுளுக்கு தெரியும். பாக்கி எல்லாரை பற்றி அவளுக்கு தெரியும், அவளை பற்றி எல்லாருக்கும் அவளை பற்றி அவளுக்கு தெரியும். அவள் தவிர கடவுளுக்கு தான் தெரியும், பரமாத்மாவுக்கு. நம்ம மனசில் உட்காந்துருக்காரு பகவான், எல்லார் மனசுலையும், எல்லா ஜீவராசியும், உயிரில்லாத பொருள்லையும் உட்காந்துருக்கு, எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கார். அவருக்கு மட்டும்தான் தெரியும், பகவான் மட்டும்தான் தெரியும், பாக்கி யாருக்கும் தெரியாது. பாக்கி நம்மளை பற்றி நமக்கு தெரியும், ஆனால் வெளியாளுக்கு நம்மளை பற்றி தெரியாது, நம்மளை பற்றி தெரியாது, வெளியாளுக்கு நம்மளை பற்றி தெரியாது. ஆனால் நமக்கு நம்மளை பற்றி தெரியும். வெளியாள்கிட்ட நம்மளை பற்றி யாரும் சொன்னாதான் நமக்கு தெரியும். அண்ட் நம்மளை பற்றி நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம், நம்ம அடுத்தவங்க பற்றி என்ன நினைக்கிறோம் நமக்கு தான் தெரியும், பாக்கி யாருக்கும் தெரியாது. ஏன்னா பகவான் வந்து இந்த மாதிரி படிப்படி சக்தி நம்ம கொடுத்துருந்தோம்னா, அடுத்தவங்க மனசில் நினைக்கிறது படிக்கிறக்கூடிய சக்தி கொடுத்துருந்தோம்னா, அடுத்தவங்க மனசில் நினைக்கிறது படிக்கிறது அப்படி கொடுத்தோம்னா உலகத்தில் யாருமே வாழவே முடியாது. உலகத்தில் பின்ன எப்போ அடிச்சுட்டு செத்துருப்பான் அவன், இந்த மாதிரி சக்தி இருந்ததுன்னா. அதனால் பகவான் வந்து அப்படிப்பட்ட சக்தி. நம்மளாம் சாதாரண மனுஷங்க, கலியுகத்தில் வந்து எல்லோரும் சாதாரண மனுஷங்க, நார்மல் ஹியூமன் பீங்ஸ், ரொம்பவே நார்மல். ஆனால் நமக்கு இந்த சக்தியெலாம் பகவான் கொடுக்கல. அப்புறம் ஆனால் ஒரு சக்தி இருக்குது அந்த மனசு படி, அது ஒன்லி பகவான்கிட்ட மட்டும்தான் இருக்கும். மனசில் என்ன இருக்குது அடுத்த மனசில் என்ன இருக்குது படிக்கிறது பகவான்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா பகவான்கிட்ட தான் எல்லாம் வந்திருக்கு, பகவான் தானே நம்மளாம் படிச்சிருக்க மனுஷங்களை, பகவான் தானே. அப்போ அவர்கிட்ட இருக்காமல் இருக்குமா அந்த சக்தி? அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவர் பகவான். பகவான்கிறது வேற, நம்ம மனுஷங்கிறது வேற. நம்ம பகவானுக்கு மேலேயும் கிடையாது, நம்ம பகவானுக்கு மேலே கிடையாது, நம்ம எல்லாம் பகவான் கீழே தான். பகவான் இந்த அசுரனை கொள்வது எல்லாம் பண்ணால் பகவான் பண்ணால் அதுக்கு அவருக்கு பாவம் கிடையாது. ஆனால் அவர் பகவான், அவர் என்னென்ன பண்ணலாம். நம்ம மனுஷங்களுக்கு கிடையாது, மனுஷன் பண்ணால் தான் பாவம். ஏன்னா அது அப்படியே பகவான் படைச்சிருக்கு, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் அப்புறம் என்ன சொல்ல வந்தேன், நம்ம வந்து இந்த அகோரியா போகிறது இது போகிறது பகவான் நான் அப்படி சொல்லலை. அப்படின்னு நம்ம சன்னியாசி போனால் ரொம்பவே நம்மளை மாதிரி மனுஷன்லாம் போக முடியாது. நமக்கெல்லாம் அகோரியா போகிற நம்மலாம் அவ்வளோ மூக்காலாம் இருக்கும் போகிறதுக்கு. நமக்கு சாவை பற்றியே கவலை முன்னாடியே. நமக்கு நம்மளோட சாவை பற்றியே முதல் கவலை. ஐயோ எப்போ என்ன ஆகும், ஏதாவது ஆயிடுத்துனா எனக்கு என் குடும்பத்தை யார் காப்பாற்றுவா, ஹார்ட் அட்டாக் வந்துடுதுன்னா என்ன ஆகும் எனக்கு, என் நிலைமை. நமக்கு ஒரு செகண்டும் ஒரு நிமிஷம், நமக்கு ஒரு செகண்டும் நம்ம பயந்து உட்காந்துருக்கோம் வாழ்க்கையில், லைஃப்பில் ஒரு நிமிஷம் ஒரு செகண்டும் நம்ம பயந்துட்டு உட்காந்துருக்கோம், நடுங்கிட்டு பயந்துட்டு உட்காந்துருக்கோம் நம்ம சாவை பற்றி நினச்சி. அது நம்ம கையில் இல்லை. நானும் அப்படி தான் உண்மையை சொல்கிறேன். என்னை பற்றி நான் சொல்ல போகிறேன்னா பொதுவாக சொல்கிறேன், நான் என்னையும் நான் இதில் ஈட்டுக்கிறேன். இப்போது யாருமே தான் சாவை பற்றி நினைக்க மாட்டான், என்ன ஆறதும் ஆட்டம். நானும் அப்படி தான், எதை பற்றி நான் கவலைப்படறதில்ல, நமக்கு என்ன முக்கியமான அது அதை பற்றி கொஞ்சம் கவலைப்படணும், நம்ம எதிர்காலத்தை கொஞ்சம் கவலை இருக்கணும், அது இருக்கிறது நீயும். ஆனால் சாவை பற்றி கவலைப்படலாம். ஏன்னா நம்மளாம் பகவான் கும்பிடுறோம், அதனால் நமக்கு கவலைங்கிறது இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ சாவு வருது, நான் பொதுவாக சொல்கிறேன். இப்போ என்னை பற்றி என்னையே இட்டுக்கிறேன், என்னையே வச்சுக்கிறேன். இப்போ நான் இன்றைக்கி ராத்திரி நான் சாவணும் தலையில் எழுதிருக்கு. அதுவும் கரெக்டாக 12 மணிக்கு தான் நான் சாவணும் வந்துருந்தேன், அதை யாரையும் தடுக்க முடியாது. நான் இன்றைக்கி ராத்திரியே சாவணும் இல்லை, ராத்திரி கூட வேண்டாம், நான் போய் வீடியோ பண்ணிட்டுருக்கேன். டக்குன்னு நான் வீடியோ பண்ணும்போது எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு நான் போகணும் தான், அதை யாராலும் மாட்ட முடியாது. ஏன்னா எப்போனா இந்த மனுஷ வாழ்க்கை சண்டை பங்குன்னு சொன்னேங்க. இந்த மனுஷ வாழ்க்கைங்கிறது நோ வேல்யூ அப்படி இல்லை, வேல்யூ இல்லை சொல்ல வேறு எதுவும் சொல்லுவோம் அதுக்கு வேர்டு. அப்படின்னா அந்த மனுஷ வாழ்க்கைக்கு இது இல்லை, கேரண்டி இல்லை எப்போ என்ன ஆகும்னு, கேரண்டி கிடையாது எப்போ என்ன ஆகும்னு. எப்போ என்னன்னாலாம் இந்த மனுஷ வாழ்க்கை வாழ்வும் சாவும் தான் இருக்கும். ஏன்னா இந்த மனுஷ வாழ்க்கைக்கு ஆயுஷ்கிறது ரொம்ப கெட்டி கிடையாது, ரொம்ப கம்மி. இந்த உலகத்தில் ஏன்னா கலியுகத்தில் டாப்பிக்கு போகலாம், நான் கொஞ்சம் நார்மலாக பேசிடுறேன் அதுக்குள்ள சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம டாப்பிக்கில் போனேன் அப்படின்னா பொதுவானதை கொஞ்சம் பேசுகிறேன். அப்போது இந்த உலகத்தில் வந்து
வந்து மனுஷனுக்கு ஆயுசு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. சில பேர் 100 வருஷம் வாழ்வா, 200 வருஷம், 90 வருஷம், அவ்வளவும் வாழ்வா. அதனால இந்த உலகத்தில் மனுஷனுக்கு நான் அன்றைக்கே சொன்னேன், இந்த உலகத்தை ஹைட்டு நான் சொன்னேன், சத்தியுகத்தில், திரேதா யுகத்தில், துவாபர யுகத்தையும் ஹைட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியாயிடுது. கழுதுகாட்டி ஹைட்டுன்னு சொல்லுவாள். நம்ம கலியுகத்தில் ரொம்பவே கம்மியாயிடுது. இன்னும் கம்மியாகும் நான் சொன்னேனே. இந்த கலியுகத்தில் பாவம் ஜாஸ்தி, கலி முத்த முத்த நம்ம ஆயுசும் கம்மியாகிட்டே இருக்குது. இந்த உலகத்தில் நான் சொன்னேன், பாவம் ஜாஸ்தியாக நம்ம ஆயுசும் கம்மியாகிட்டு இருக்கு. அப்புறம் நம்மளோட ஹைட் இருக்கே, நம்மளோட ஹைட் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குமா, கம்மியாகிட்டே இருக்குமா. இப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 1 அடி 2 அடி தான் இருக்கும் ஹைட்டு. 2.5 6.5 1 அப்படி தான் இருக்கும் ஃபுட். ஆனால் இப்போ கலியுக மனுஷன் களி முத்தம்போது அப்போ வந்து ஹைட் ரொம்ப கம்மியாகிட்டே, ரொம்பவே கம்மியாகிடும். எப்படி ஆகும் தெரியுமா நம்ம ஹைட்டு? என்ன எப்படி ஆகும் தெரியுமா நம்ம ஹைட் வந்து? அந்த முயில முக்குமே அதோட நிலைமை மாதிரி நம்ம ஹைட் ஆயிரும், அதோட சைஸ் மாதிரி நம்ம ஹைட் ஆயிரும் கலியுகம் முத்தம்போது. அப்புறம் கலியுகம் முத்தம்போது போட்டிருக்கு நம்ம அதை பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர். அப்போது பாஸ்ட் ஃப்யூச்சரை பற்றி ஏன் கவலைப்படக்கூடாது போட்டிருக்காங்க? ஏன் இதை பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர், நம்ம ஆயுசு, நம்ம வாழ்க்கை, நம்ம இந்த வாழ்க்கை, நம்ம உலகமே இதெல்லாம் நம்ம கையில் இல்லை. நம்ம வாழ்க்கைங்கிறது நம்ம கையில் இல்லை. வாழ்க்கைங்கிறது நம்ம கையில் இருக்குதா? நம்ம வாழ்க்கை நம்ம தான் தீர்மானிக்கணும். நம்ம ஃப்யூச்சரை பற்றி நம்ம தான் அதை பற்றி கொஞ்சம் தயார் பண்ணி வைக்கணும். வாழ்க்கை நம்ம கையில் இருக்கலாம். நம்ம ஆயுசு, நம்ம எப்போ சாவோம், நம்மளோட பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர், இதெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. இதெல்லாம் நம்ம கையில் இல்லை. இதெல்லாம் பகவான் கையில் இருக்குது, சிவன் கையில். சிவனும் எந்த கடவுளும். அப்போ இதெல்லாம் பகவான் கையில் இருக்குது, இதெல்லாம் நம்ம கையில் இல்லை. ஏன்னா நம்ம பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சரை பற்றி நினச்சி நமக்கு ஒன்றும் கிடைக்கப்படுத்தல. ஏன்னா இதெல்லாம் நம்ம கையில் இல்லை. நம்ம வாழ்க்கைனா நம்ம கையில் இருக்கலாம். நம்ம வாழ்க்கை தீர்மானிக்கணும். அந்த வாழ்க்கை படைச்சதே பகவான் தானே. நம்ம முயற்சி வேணால் பண்ண முடியும். நம்ம ஹார்ட் ஒர்க், நம்ம முயற்சி, நம்ம தன்னம்பிக்கை, நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அதெல்லாம் வச்சு நம்ம முயற்சி தான் பண்ண முடியும். ஹார்ட் ஒர்க், விடாமுயற்சி. ஆனால் அந்த முயற்சிக்கு பலன் கெட்டது வருதா நல்லது வருதா நமக்கு தெரியாது. நம்ம மேலே கிடையாது, நம்ம மேலே டிபெண்ட் இல்லை. அது பகவான் தான் பார்த்துக்குவேன். நான் அன்றைக்கே சொன்னேன், தாம் பாதி தெய்வம் பாதி. நம்ம முயற்சி கொஞ்சம் பண்ணணும். ஆனால் அது முயற்சிக்கு பலன் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது, நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. கெட்டது வருதோ நல்லது வருதோ நம்ம மேலே அது டிபெண்ட் இல்லை. நம்ம மேலே டிபெண்ட் கிடையாது. டிபெண்டாக நம்ம மேலே நம்ம கையில் அது கிடையாது. சில டைம் சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இல்லை, எல்லாமே அவரோட தான். எல்லாமே அவர் தான் ஆட்டி படைக்கிறார். பகவான் தான், சிவன் தான் ஆட்டி படைக்கிறார். அப்போ நம்ம எதை பற்றி நம்ம கவலைப்படுறோம்? இந்த உலகத்தில் எதுக்காக நம்ம கவலைப்படுறோம்? சன்னியாசி ஆகிறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. சன்னியாசி ஆகிறதும் பாபா அகோரியா போகிறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கும் தனி கிருபை வேணும், பகவானோட தனி கிருபா வேணும், அனுகிரகம் வேணும் பகவானோட தனியாக. பகவானோட ஏன் தெரியுமா? ரொம்பவே பயபக்தி இருந்தால் தான். எதுவுமே பாவம் பண்ணல, யாருக்காக தீங்கும் நினைக்கல, நல்ல மனசு இருக்கிறவன், ரொம்பவே புண்ணியம் பண்ணியிருக்கான்னா அப்படி இருக்கிறவன் தான் அகோரியாக போக முடியும், சன்னியாசியாக போக முடியும். அது உண்மையாகவே சும்மா இந்த டூப்ளிகேட்லாம் போலீஸ் ஆமையெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. உண்மையாகவே ஏதோ நம்ம உண்மையாகவே இருக்கா பண்ணுவோம். உண்மையாகவே குருவர் இருக்காங்க, உண்மையான குருவெல்லாம். நம்ம பால பெரியவா இருக்கார், சங்கராச்சாரியர் இருக்கார், மாமா பெரியவா, ஆதி சங்கராச்சாரியர், இவெல்லாம் உண்மையாகவே பக்தியில். அப்புறம் நம்ம நினைக்கிறோம், அதான் நான் சொல்கிறேன், நம்ம தீப் பக்தியாக போக முடியாது. நம்ம தீப் பக்தியாக நம்ம போக முடியாது. போனாலுமே பகவான் சிலட்டு நம்மளை எத்தி உதச்சிடுவார். ஏன் தெரியுமா? ஏன்னா 14 நாயன்மார்கள் சிவபக்தி இருக்கால, 16 நாயன்மார்கள், அவளுக்கே கஷ்டம் வந்திருக்கு.
அவளுக்கே கஷ்டம் வந்திருக்கு. அப்போ நமக்கு வராதுன்னு என்ன கேரண்டி இல்லை? நம்மளாம் அவளோட பெரிய அவளாம் ஆச்சாரியர்கள், குரு, அவளாம் ரொம்ப பெரிய பக்தர், ரொம்ப பெரிய சிவபக்தர். அப்போ நமக்கெல்லாம் வராதுன்னு என்ன கேரண்டி இல்லை? ஏன் தெரியுமா கஷ்டம்னு? ஏன் வர தெரியுமா? நம்ம பண்ண கர்ம வினை, நம்ம பண்ண பாவம். அவளே பாவம் பண்ணியிருக்கானா அவளுக்கே வருதுன்னா நம்மனா அவளோட பெரியவாளா? அவளாம் குரு ஆச்சாரியர்கள், அவளோட பெரியவாளா? அவளோட நம்ம ரொம்ப சின்னவா தான். அப்போ நம்மளும் பாவம் பண்ணியிருக்கோம். அப்போ எல்லாருக்கும் கர்மாங்கிறது அடுத்தவனுக்கு கர்ம, பாவம் புண்ணியங்க தண்டனைங்கிறது எல்லாருக்கும் தனியாக சொல்லி வச்சு வராது. நீ பாவம் பண்ண அதனால் உனக்கு தண்டனை கிடைக்காது. இவன் பாவம் பண்ணியிருக்கான் ஆனால் இவனுக்கு மட்டும் தான் தண்டனை கிடைக்கும். நீ புண்ணியம் பண்ணியிருக்கேன் உனக்கு மட்டும் தான் அதுக்கு பலன் கிடைக்கும். இவன் புண்ணியம் பண்ணல இவனுக்கு தண்டனை தான் கிடைக்கும். இவன் புண்ணியம்க்கு அதுக்கு பலன் கிடைக்காது. நீ நல்லவன் உனக்கு மட்டும் தான் எல்லாம் நன்மை நடக்கும். இவன் கெட்டவன் இவனுக்கு மட்டும் தான் கெட்ட நடக்கும். அப்படின்னு ஒன்றுக்கு பேதபக்ஷம் ரெண்டாபக்ஷம் பார்க்கலாம் பகவான் உண்டு. என்ன தெரியுமா? அப்படி ரெண்டாபக்ஷம் கிடையாது. யார் பாவம் பண்ணாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பகவான். எல்லாம் உலகத்தில் எல்லாரும் ஒரு சமமாக தான் படிச்சிருக்காரு. ஈக்குவலாக படிக்கலை, எல்லாரையும் ஒரு சமமாக தான் படிச்சிருக்காரு. எல்லாரும் ஒரு சமமாக தான் படிச்சிருக்காரு. ஆல் இஸ் ஒன், ஆல் இன் ஒன், ஆல் இன் ஒன். அப்படின்னா எல்லாரும் ஒன்று தான் இந்த உலகத்தில் ஜீவராசிங்கிறது. எல்லாமே பகவான் கண்ணு முன்னாடி எல்லா ஜீவராசியும் ஒன்று தானே. எல்லாமே பகவான் தான் வந்திருக்கு. பரமாத்மா தானே எல்லா ஆத்மா எல்லா ஜீவராசியும் எல்லாமே அவரோட தான். நான் சொன்னேன் அன்றைக்கி இந்த உலகத்தில் ஒரு பொருள் அப்படி கிடையாது அது பகவானோட இருக்காதுன்னு. ஏன்னா எல்லாமே அவர் சிவனோட எல்லாமே எல்லாம் பகவானோட தான். நம்ம சிவனை கும்பிட்டான, ஐயப்பனை கும்பிட்டான, துர்கையை கும்பிட்டான, முருகனை கும்பிட்டான, இல்லைன்னா கிருஷ்ணர் கும்பிட்டான, விஷ்ணு கும்பிட்டான, ராமர் கும்பிட்டான, யாரை கும்பிட்டான, நரசிம்மர் கும்பிட்டான, ராகவேந்திரம் யாரை கும்பிட்டான, எல்லாமே ஒன்று தான். என்ன தெரியுமா? இந்த இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நம்ம சொல்கிறோமே, இந்த ஜாதி மதம் பார்க்குறது, எல்லாரும் தனி ஜாதி மதம் பார்க்குறது, அப்புறம் நம்ம சொல்கிறோமே ஜாதி மதம் பார்க்குறது, இது பண்ணுறது, கீழ் ஜாதி மேல் ஜாதி, பிராமணன் சூத்திரன், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. இதெல்லாம் நம்மளாக பார்க்குறது, நம்ம மனுஷங்க வேணும்னே பண்ணுறது, நம்மளாம் பண்ணுறது, பாவலாம் நம்ம பண்ணுறது. அது பகவான் பண்ணல. பகவான்கிறது எல்லாரையும் ஒரு சமாதம் படிச்சிருக்காரு. நம்ம தான் பிராமணன் எல்லாம் அவர் தான், எல்லாமே அவர் தான் வந்திருக்கு. நம்ம தான் எல்லாம் தனித்தனியாக பேதவாக பண்ண தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். ரெண்டாபக்ஷம் பார்க்கணும். எல்லாம் தனி நம்ம சொல்கிறோம். ஆனால் எல்லாமே ஒன்று தான். ஏன்னா எல்லாமே பகவான் தான் வந்திருக்கு. அது இந்த பகவான் எல்லா உலகம் பகவான் தான் வந்திருக்கு. பகவான் தான் போகிறது வரலாம். அதனால் நம்ம பாஸ்ட்டு ப்ரெசென்ட் ஃப்யூச்சரை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அப்புறம் நம்ம சாவை பற்றி நம்ம எப்போ சீக்கிரம் சாவுன்றோமா, அது நம்ம கையில் கிடையாது. என்னம்மா? ஏன்னா உலகத்தில் எல்லாரும் பாவம் பண்ணியிருக்கான். யாரும் அப்படி கிடையாது. யாரும் பெரிய உத்தமம் கிடையாது. பெரிய சத்தியவன் சாவித்திரி கிடையாது எவனும் இந்த உலகத்தில். என்னையும் நான் சொல்ல போனா என்னையும் நான் இழுத்துக்கிறேன். என்னையும் இழுத்துக்கிறேன். இதில் என்னை பற்றி எனக்கு தெரியும். யாரும் இந்த உலகத்தை பெரிய சத்தியவன் சாவித்திரி கிடையாது. சில எல்லாரும் இந்த உலகத்தில் நல்லவனும் கிடையாது. எல்லாரும் உலகத்தில் கெட்டவனும் கிடையாது. அப்படி கெட்டவன் நல்லவன். அப்புறம் சில விதத்தில் உலகத்தில் நல்லவாலும் இருக்கா 21%, கெட்டவா ஜாஸ்தி 90% இருக்கா. நல்லவா கெட்டவா மிக்ஸு அப்படியும் இருக்கா உலகத்தில். நல்லவாலும் ஜாஸ்தி பேர் இருக்கா, கெட்டவாலும் ஜாஸ்தி பேர் இருக்கா. நல்லவாலும் கம்மி கிடையாது, கெட்டவாலும் ஜாஸ்தி கிடையாது. அப்படி பேலன்ஸிங்காக இருக்குது இந்த உலகத்தில். அப்போது இந்த உலகத்தில் யாரும் அப்படி கிடையாது. எல்லாரும் பாவம் பண்ணி தான் வந்திருக்கான். எல்லாம் பாவம் பண்ணி தான் உலகத்தில் பிறந்திருக்கான். அந்த கஷ்டத்தை அனுபவிக்கு தான் உலகத்தில் பிறந்திருக்கான். இந்த உடம்பு அதுக்கு தான், மனுஷ உடம்பு அதுக்கு தான் கிடைச்சிருக்கு நம்ம பாவம் அனுபவிக்கிறதுக்கு. ஆனால் இதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நல்ல வழி இருக்குது. புண்ணியம் பண்ணுறதுக்கு, தான தர்மம் பண்ணுறதுக்கு, பக்தி பண்ணுறதுக்கு, பக்தி பாடல்கள், புக்கை படிக்கிறது, பகவான் பூஜை புனஸ்காரம், தான தர்மம், நல்லவனாக இருக்கிறது, எல்லாத்தையும் நல்லவனாக எல்லாரும் ஒன்றா பார்க்குறது. அப்படின்னா நம்ம உலகத்தில் தப்பிச்சுட்டு அப்புறம் யமலோகத்தில் போனாலும் வேணாம். சித்திரகுப்தன் சொன்னேனே, சித்திரகுப்தன்
நம்ம பிறந்ததுலேருந்தே பிரம்மா நம்மளை படைச்சிருக்காரு. சரி, பிரம்மா நம்ம என்றைக்கு நம்ம இந்த உலகத்தில் பிறக்கிறோமோ அன்றைக்கே பிரம்மா வந்து நம்ம 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 என்றைக்கு இறக்க போகிறோம் நம்மளுடைய பிறப்பு நம்மளோட எழுதி வச்சுட்டார். நம்ம டெத் ஆஃப் பர்த் அது நமக்கு தெரியும். ஆனால் நம்மளோட டெத் எப்போ தெரியாது. டெத் சர்டிஃபிகேட் நமக்கு தெரியாது. டெத்துனா நம்மளோட இறப்பு, நம்மளோட டேட் தெரியாது. நம்மளோட மரணம், நம்ம என்றைக்கு இறக்க போகிறோம் அதோட டேட் நமக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அது நம்ம என்றைக்கு வேணால் நமக்கு போகலாம், நம்ம என்றைக்கு வேணால் அந்த உலகத்தில் விட்டு போகலாம். ஆயுசும் கெட்டி கிடையாது நமக்கு. எல்லாருக்கும் ஆயுசு கெட்டி கிடையாது உலகத்தில். சில பேர் 90 வயசு கூட வாழ்வான், சில பேர் 100 வயசு வாழ்வான். இந்த உலகத்தில் ஆயுசும் கெட்டி இல்லை. மனுஷ வாழ்க்கைங்கிறது இருக்க, மனுஷனோட வாழ்க்கை, மனுஷன் ஆயுசு அதுவும் கெட்டி இல்லை, ரொம்பவும் ஜாஸ்தி கிடையாது. போனா போச்சுன்னா 100 வருஷம், ஒரு 200 வருஷம், ஒரு ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 100 வருஷம், அவ்வளோதான். ஏன்னா இப்போது சத்தியோகத்தில் தெரிந்தா இப்போ நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் லைஃப் வருது. அவர் ஆஃபீஸ்லாம் விட ரிட்டையர்மெண்ட் லைஃப் பென்ஷன் கிடைக்கிறது. அவன் அதுலேயே அவளுக்கு கவலை கிடையாது. சரி நமக்கு லைஃப் முடிஞ்சாச்சு, இப்போது நம்ம போகிற காலம் வந்தாச்சு, போகிற டைம் வந்தாச்சு. நம்ம பசங்க நம்ம பேரம்பத்தி அவள் பேரில் நம்ம வீடியோ நம்ம சொத்தியும் நம்ம ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சிடலாம். அப்படியே அவள் நினச்சிருவான். அப்போ அவள் எழுதி வச்சிருவா. அதனால் அவளுக்கு கவலை கிடையாது. ஏன்னா நம்ம போகிற காலம் வந்தாச்சு. நம்ம இப்போ கிருஷ்ணாராமா கோவிந்தா சொல்லி நம்மளோட தனியாக யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம, யாருக்கும் கெட்ட நினைக்காம, பையன் பொண்டாட்டு, பையன் மருமகன், பையன் மாட்டு பொண்ணு இவாள நல்லா இருக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருப்போம். ஏன்னா இப்போ வயசாச்சு, இனிமேல் லைஃப்னுங்கிறது இல்லை, டைம் முடிஞ்சாச்சு, நம்ம போகிற காலம் வந்தாச்சு. அப்படி நினைக்கிறவரும் இருக்கா, அப்படியும் இருக்கா. அவள் வாட்டு யாரும் தொந்தரவு கொடுக்காம, யாருக்கும் கெடுதல் நினைக்காம, அவன் நல்லா இருக்கட்டும் நினச்சி ஓல்டேஜ் அவன் நினச்சா இல்லை அவளே சில டைம் ஓல்டேஜ்னு போகணும்னு சொல்லியிருக்கா. அவள் நினச்சாலும் இந்த ஓல்டேஜ் போகலாம், எனக்கு ஓல்டேஜை விட்டுருங்க, நான் பாட்டு தனியாக இருக்கேன். அவள் வாட்டு ஜெபிச்சுட்டு பகவான் நாமன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டு என்னத்தை பண்ண போகிறோம். அப்போ அப்படி நினைக்கிறவரும் இருக்கா. கிருஷ்ணாராமா கோவிந்தா சொல்லிட்டு நம்ம வாட்டு நம்ம வேலையப்பட்டு நிம்மதியாக உயிர் விட்டு இந்த உடல் விட்டு இந்த உடம்பு விட்டு நிம்மதியாக ஆத்மா போனால் போகிறோம், நிம்மதியாக உயிர் விட்டால் போகிறோம். அடுத்த ஜென்மம் இருக்கு போமா, அடுத்த ஜென்மத்தை பற்றி நான் யமலோகம் போகிறேன். யமன் கிட்ட போதாச்சு. சித்திரகுப்தன் வந்து நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம பாவம் பண்ணுறதுலேருந்து நம்ம புண்ணிய பாவம் எல்லாத்தையும் ஒரு செகண்ட் நோட் பண்ணுறேன். நம்ம எவ்வளோ பாவம் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணுறோம், எல்லாமே எல்லா கனவும் எல்லா லிஸ்ட்டும் அதில் எழுதிக்கிறோம். நம்மளோட இல்லை, எல்லாரோடுமே. நம்ம ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா பகவான் ஒரு செகண்டும் எல்லாரையும் கவனிச்சுட்டு இருக்க, உலகத்தை கவனிச்சுட்டு இருக்கார். அப்போது இந்த உடல் விட்டு நிம்மதியாக நம்ம ஆத்மா போனால் போகிறோம். யமலோகம் எல்லாம் போனால் சித்திரகுப்தன் இந்த ஸ்வர்கம் நரகம், அப்புறம் நம்ம ஸ்வர்கம் போகிறோமா நரகம் போகிறோமா, நம்மளை எண்ணெயில் போட்டு கொதிக்க வைப்பாலாம் நம்ம பண்ண பாவத்துக்கு. இதெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது, ஏன்னா நம்ம கையில் கிடையாது. இல்லை அந்த யமனுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம். சித்திரகுப்தன் அவருக்கு தெரியும். அப்போது நம்மளை வாழ்க்கையை பற்றி கவலைப்படக்கூடாது. எனக்கு என்ன ஆக போகிறதோ, ஏன்னா நானும் உண்மை சொல்ல போனால் முன்னாடி ரொம்பவே கவலைப்பட்டிருந்தேன். யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவே கவலைப்பட்டிருந்தேன். என்ன ஆக போகிறதோ, எது ஆக போகிறதோ, என்ன ஒரு செகண்ட் டென்ஷனாகவே இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அதில் போனோன்னா இப்போ அப்படி இல்லை. என்ன நடக்கிறதோ நடக்கட்டும், நமக்கு சாவுன்னு இல்லை. பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு ஏன் நான் இன்றைக்கி சாவுன்னு தலையில் எழுதியிருக்குன்னா, இப்போ சாவனம் இருந்தாலும் போய் தான் சாவை யாரும் தடுக்க முடியாது. ஏன் தெரியுமா, சாவு யாராலும் தடுக்க முடியாது. பகவான் நினச்சிட்டாருன்னா நம்ம போனோன்னு இவன் போகிற காலம் வந்தாச்சு, ஆயுஸ் கம்மின்னா ஆயுஸ் கெட்டினா ஆயுஸ் கம்மியாக இருக்குண்ணா, நான் சீக்கிரம் போகணுன்னு தந்தா பாயசில் போகணுன்னா எப்படி வேணா போகணுன்னா ஆக்சிடென்ட் ஆகி போகணுன்னா போய் தான் ஆனோம். சாவை யாராலும் தடுக்க முடியாது. பிறப்பு அப்புறம் இறப்பு இது ரெண்டுமே யாராலும் தடுக்க முடியாது. பிறக்கிறதும் கேரண்டி கிடையாது உலகத்தில். சில பேர் பாருங்க,
சில பேர் வயிற்றில் அபார்ஷன் ஆயிடுது. எல்லாருக்கெல்லாம் குழந்தை வர பாக்கியம் கிடைக்கிறதுல உலகத்தில். ஏன்னா குழந்தைங்கிறது இந்த உலகத்தில் குழந்தைங்கிறது கடவுள் கொடுத்த வரம். அது யார்கிட்ட நமக்கு ஒழுங்காக நமக்கு பாதுகாப்பாலோ நம்மளை காப்பாற்றுவாரோ ஒழுங்காக நம்மளை பார்த்துப்பாலோ அவள்கிட்ட அவளை நம்பி தான் கடவுள் அவள் அந்த குழந்தை வரத்தை கொடுப்பார். இல்லை அந்த குழந்தை வரம் கூட எல்லாரும் கிடைக்கிறதுல உலகத்தில். நிறைய பேர் கேஸ் பாருங்க, கல்யாணம் ஆயிடுச்சு 10 வருஷம், கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் குழந்தை பிறக்கல, குட் நியூஸ் வரல. அது எல்லாருக்குலாம் அந்த வரம் கிடையாது. குழந்தைங்கிறது ஈஸி கிடையாது. குழந்தை பெற்றுக்கிறது சும்மா நம்ம வாட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணால் மட்டும் போகாது. குழந்தைங்கிறது குழந்தைங்கிறது கிடைக்கிறது ஒரு வரம், அவ்வளோ ஈஸி கிடையாது. அது பகவானுக்கு தெரியும் இவன் யார்கிட்ட நான் ஒழுங்காக கொடுக்கணும், யார் இவன் இந்த குழந்தைய ஒழுங்காக பார்த்துப்பாலோ அவளை நம்பி தான் பகவான் கொடுப்பார். சும்மா அப்படியே ஏன்னா தோணான்னு அப்படியே இருந்தால் அவனை குழந்தைன்னு கொடுத்துட மாட்டான். இப்போ நிறைய பேர் குழந்தையே இல்லை, நான் நிறைய கேசஸ் பார்க்குறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலுமே ப்ரெக்னென்சி நிறைய பேர் இல்லை. இப்போ சில பேர் குழந்தை இல்லையா தத்தெடுப்பா எடாப்ட் பண்ணுவான். எங்கேயா போய் எதுலேருந்தா எங்கேயா ஒரு அனாதாசிரமத்தில் போய் குழந்தைய போய் எடுத்துகிட்டு வருவோம். அதை வளர்ப்பா. ஆனால் அனாதாசிரமத்தில் குழந்தை வளர்க்குறது தன்னோட குழந்தை வளர்க்குறது 2 பேரும் வித்தியாசம் இருக்குது. ஏன் தெரியுமா? தான் குழந்தையோட நம்ம அடுத்தவங்க குழந்தை தத்தெடுக்கிறது வித்தியாசம் இருக்குது. என்னாலுமே அடுத்தவங்க குழந்தை ஆச்சே, தத்தெடுத்தாலுமே அடுத்தவங்க குழந்தை ஆச்சே. என்னாலுமே அதனால தான் குழந்தைய தனக்கு குழந்தை பிறக்கிறதோட அடுத்தவங்க குழந்தை பிறக்கிறது ரொம்ப வித்தியாசம். அடுத்தவங்க குழந்தை தத்தெடுக்கிறது ரொம்ப வித்தியாசம். அடுத்தவங்க வாரிசு தத்தெடுக்கிறது. இப்போது சில நிறைய கேசஸ் நான் பார்க்குறேங்க. இப்போது வாரிசு பிறக்கிறதுனா உடனே 10 மாதத்துலேயே வாரிசு பிறந்துடணும், வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கணும். இப்போ சீரியல்லாம் பாருங்க, அப்படியே கதை கட்டி விடுவா, பொருளையே கிளப்பி விடுவா. ஏன் தெரியுமா? கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆகி 4 நாள் தான் ஆகும், அதுக்குள்ளே 1 வருஷம் ஓடிடுமா சீரியலில், அப்படி காட்டிடுவா. அதுக்குள்ளே குழந்தை பிறந்துட்டான். லாஜிக்கே இல்லை. ஏன்னா இங்கே ரியல் லைஃப்பில் பாருங்க, உண்மையான வாழ்க்கையில பார்த்தேன்னா கல்யாணம் 10 வருஷம் ஆயிடுச்சுமே குழந்தை பிறக்க மாட்டேங்கிறத. இவளுக்கு சீரியலில் 1 வருஷத்துலேயே இல்லை கல்யாணம் 4 நாள் தான் இருக்குது, ஆனால் அவளுக்கு 1 வருஷத்துல குழந்தை பிறந்தது. என்னத்தை காட்டுற, சும்மா அதை கதை கட்டி கம்பு கட்டுற கதையெல்லாம் கட்டுற அவனை. காமெடியாக தான் இருக்குது சில டைமில் சீரியலை பார்த்தாலே. அதனால சீரியலுங்கிறது பார்க்கக்கூடாது ஜாஸ்தி. ஏன்னா எங்கள் இதுலேயும் சொல்லியிருக்கா, எங்கள் இஸ்கான்லேயும் சொல்லியிருக்கா, சீரியலுங்கிறது ஒரு இடியட் பாக்ஸ், டிவிங்கிறது ஒரு இடியட் பாக்ஸ். ஜாஸ்தி பார்க்கக்கூடாது. சீரியல் பார்க்காது, ஜாஸ்தி பார்க்கலாம், ஆனால் ஜாஸ்தி பார்க்கக்கூடாது, ஓவராகவும் பார்க்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு இடியட் பாக்ஸ். ஏன் தெரியுமா? அதில் எதாவது காட்டுவா சும்மா. நமக்கு ஏற்கனவே வீட்டில் டென்ஷன் இருக்குது, நமக்கே நம்ம வாழ்க்கை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அதை பார்த்து வர நம்ம இன்னும் மண்டே டென்ஷன் ஏற்றிக்கணும், வேண்டாது தான் நமக்கு இதெல்லாம். அதனால் சீரியல்காரர் ஜாஸ்தி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நிறைய பேர். ஏன்னா சீரியல்காரது இடியட் பாக்ஸு. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் சீரியலே அவள் வீட்டில் பிரச்சனையை கொண்டு வருது. சீரியலே காரணமாக இருக்குது பிரச்சனையை கொண்டு வருது. அவள் சீரியல் நடக்கிறது அப்படியே வீட்லேயும் சண்டை போடுவாள், WWE. அதனால சீரியல் இப்போ நிறைய பேர் சீரியல்லே விறகிட்டா, இப்போ சீரியல் பார்க்க நிறுத்திட்டா. அந்த காலத்தில் பாருங்க சீரியல்லே கிடையாது, டிவியே கிடையாது, ரேடியோ கேட்பான். ரேடியோ ரொம்ப நல்லாயிருக்கும், ரேடியோவில் பாட்டு கேட்கறது. அந்த காலத்தில் அந்த காலத்து பழைய பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காலத்துலலாம் நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நான் 2006 தான் பிறந்தேன். அதுக்கு முன்னாடி 1990 இந்த பழைய பாட்டு, அப்புறம் 1990க்கு முன்னாடி உள்ளது 1960, 50, 40 அந்த காலத்தை பார்த்தெல்லாம் சொல்கிறேன். அப்போல்லாம் நல்லா இருந்தது. சினிமாங்கிறதே ஒரு
த்ரில்லாக இருந்தது, என்ஜாய்மெண்ட் இருந்தது இல்லை. இப்போ போய் பாருங்க, இப்போ போடுற சினிமாவில் வெட்டு குத்து கொலை பண்ணுறது ரேப் பண்ணுறது இதெல்லாம் தான் காட்டுறான். ஆனால் இப்போ ஒரு ஸ்டோரி கண்டென்ட்டே சரியில்லை. அவன் என்ன ஃபேமிலி ஸ்டோரியே இல்லை. இப்போது முன்னாடிலாம் சீரியல் பார்த்தோம், ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தது. சீரியல் எப்படி எடுப்பா பிக்சர் ஜாயிண்ட் ஃபேமிலி பிக்சர் மாதிரி இருந்தது. இப்போலாம் வரைக்கும் சீரியலில் காட்டுறா பாருங்க, பையன் ஒரு பக்கம், அம்மா அப்பா ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம், தனித்தனி, தான் பிறக்கிற குழந்தை ஒரு பக்கம் ஒரு சைடு, அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸு தான் நண்பன் ஒரு பக்கம், கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பக்கம், கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாம் தனித்தனியாக பாகமாக பிரிச்சுட்டா. ஆனால் இந்த காலத்தில் ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கா? ஏன் தெரியுமா? இந்த காலத்துலையும் இருக்கா ஜாயிண்ட் ஃபேமிலி. இந்த 2025 தான் சொல்கிறேன். இந்த காலத்துலேயும் ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கா? ஏன் தெரியுமா? நிறைய பேர் வீட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நடக்கிறது. வாழ்க்கையில் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் முக்கியம் ரொம்ப. ஏன்னா சில பேர் அதில் அப்படியே இருக்குது, எவ்வளோ சண்டை போட்டாலுமே அடுத்த நாள் சேர்ந்துருவா. எவ்வளோ சண்டை போட்டாலுமே, எவ்வளோ வாடா போடா நாதாரி லூசு போயில முட்டா போயில சொன்னாலுமே அடுத்த நாள் சேர்ந்துருவா. அவள் ரிலேஷன்ஷிப் சேர்ந்துருவா. எவ்வளோ அடிச்சுட்டாலும் பிடிச்சிட்டாலுமே அடுத்த நாள் என்ன உறவாச்சேன் சேர்ந்துருவா. அடுத்த நாள் பேசுவா, பழையபடியா கேஷுவலாக அடுத்த நாள் பேசுவா. எப்படி இருக்க? அது பாயசம் மறந்துட்டு எப்படி இருக்க, சாப்பிட்டியா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, பழையபடி நார்மல், பேக் டு நார்மல். சிலர் அதனால தான் இப்போ வாழ்க்கையை நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம் பிடிச்சது. நம்ம லைஃப்ல நம்ம ரொம்ப முக்கியம் என்னன்னு தெரியுமா? அட்ஜஸ்ட்மெண்ட். நான் நிறைய பேர்கிட்ட அப்படி கேட்டிருக்கேன். அது உண்மைதான். அது உண்மைதான். ஏன் தெரியுமா? சில பேர் அப்படியும் இருக்கா, சண்டை போட்டாச்சா சபதம் வாங்கிடும். அப்படியே இவன் எங்கிட்ட சண்டை போட்டிருக்கான், ஈகோ அட் பண்ணிட்டான், எங்கிட்டே சண்டிய மாதிரி வந்துட்டான் பெருசா. இவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். பழி வாங்குவோம். நம்மளாம் பழி வாங்குவோம். ஏன் தெரியுமா? நம்மளை யாரும் சொல்லிடக்கூடாது. நம்ம ஈகோ ஹர்ட் ஆயிரும்ல. இந்த ஈகோவில் போய் ஒலிச்சிடும் நமக்கு. அதனால் என்னையும் தான் சேர்த்துருக்கிறேன். என்கிட்டயே அப்படி என்கிட்டயே என் லைஃப்ல நிறைய பேர் அப்படி நடந்திருக்கு என் கூட. அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் பிறந்ததுல விட்டு தருங்க. இந்த 10 வருஷமாகவே இந்த கேப்பில் நான் பிறந்ததுலேருந்தே விட்டு தருங்க. பிறந்ததுலேருந்தே பார்த்துட்டுருக்கேன். இந்த மாதிரி கேஸில் நிறையா பார்த்துக்கேன். எக்ஸ்பீரியன்ஸில் சின்னத்துலேருந்தே நான் பார்த்துட்டுருக்கேன். இப்போ எனக்கு 19 இயர்ஸ் ஆகுது. இப்போ எனக்கு 19 வயசு தான். அப்போது இன்னும் நான் வளர நான் இன்னும் பெரியவனால இன்னும் வயசாக எனக்கு இந்த உலகத்தை இன்னும் பக்குவம் புரிஞ்சிடும். எப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கணும். அதெல்லாம் வேறு விஷயம். இதெல்லாம் நார்மல் தான். பிறக்கிறது பெரியவனாகிறது, பெரியவனாகிறது, வயசாகிறது, அப்புறம் இறக்குறது, இதெல்லாம் இயல்பு தான். இதெல்லாம் நார்மல் விஷயம் தான். ஆனால் இதை பற்றி நம்ம ஜாஸ்தி கேர் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நார்மல் தான். ரொம்ப பெரிய இது கிடையாது. பிறக்கிறது இதுன்னா இறக்குறதும் கன்ஃபார்ம் தான். அப்போ ஜாயிண்ட் ஃபேமிலி இந்த காலத்துலேயும் இருக்கா? ஜாயிண்ட் ஃபேமிலி. அப்புறம் பழி வாங்குறது. நான் இவரை பழி வாங்கியே தீருவேன். என் வாட்ச் வேறு உடஞ்சி போச்சு. நான் டைம் பார்க்குறது கொஞ்சம் இதாகிடுச்சு. முன்னாடி வாட்ச் கட்டிட்டு ஞாபகம் இருக்கலாம். அந்த பழைய வாட்ச் டைம் பார்க்குறது இதாகிடுது. மொபைல் இருக்குது, பண்ணாலும் பரவாயில்ல. டைம் வாட்ச் கராப் எடுது, உடஞ்சிடுது. வாட்ச் உடஞ்சிடுது என்னோட. அதனால தான் இதாகிடுது கொஞ்சம். ஸோ இந்த காலத்தில் வரும்போது இந்த காலத்தில் ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கா? நிறைய வீட்டில் நீங்கள் நிறைய கேசஸ் பார்த்தேன். நிறைய இடத்துல ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கா? ஊர்லாம் வரும் ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கா? அப்படியே பரம்பரையாக சேர்த்து வச்சுப்பார் ஃபேமிலியை, ஜாயிண்ட் ஃபேமிலி. அதுதான் உலகத்துலவனா உண்மையான உறவு நமக்கு எப்போவுமே நிலைக்கும். உண்மையான உறவு. ஆனால் இந்த பொய்யான உறவு எப்படி இருக்கும் தெரியுமா? வெறும் பணத்துக்காக. பணம் எப்போ நம்ம கூட எப்போ நம்ம கூட எப்போ அந்த பணம் இருக்கோ, நம்மள்ட்ட எப்போ அந்த பணம் இருக்கும், அது வரைக்கும் பொய்யான உறவு நம்ம கூட தேடி வருவோம். பார்க்கறதுக்கு நல்ல உறவு மாதிரி இருக்கும், ஆனால் கிடையாது.
பொய்யான உறவு. ஆனால் நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் அவன் நம்ம கை விட்டுருவான். என்ன உலகத்தை பணத்துக்கு தான் அவளை மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கா. உலகத்தில் பணம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கா. அதனால நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம கை விட்டுருவா. ஆனால் பணம் நம்ம கூட இன்னைக்கு நம்ம கூட எவ்வளோ பணம் நம்ம இருக்கிற வரைக்கும், நம்ம பணம் எவ்வளோ கூட நம்ம கூட இருக்கோ, பணம் இருக்கிற வரைக்கும் அது வரைக்கும் தான் இந்த உறவுலாம் இருக்கும். பொய்யான உறவு. உண்மையான உறவு அப்படி கிடையாது. உண்மையான உறவு எப்படி தெரியுமா? நமக்காக உயிரே விடுவா. அதான் உண்மையான உறவு. என்ன தெரியுமா? எனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இவன் கஷ்டப்படக்கூடாது. அப்படி நல்ல மனசு. அதான் உண்மையான உறவு. நான் எவ்வளோ பட்டாலும் பரவாயில்ல, இவன் படக்கூடாது. அதான் உண்மையான உறவு. அப்போ நம்ம அதான் உண்மையான உறவு. அதான் நம்ம கடைசி வரைக்கும் நமக்கு கை கொடுக்கும். நம்ம செத்ததுக்கு அப்புறம் நமக்காக அழறவா இருக்கா, நம்மளுக்காக அழுவா. நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்மளை நினைப்பா. அதான் உண்மையான உறவு. இந்த பைசாக்காக உறவு இருக்கா பாருங்க, பைசாக்காக பழகிறது, இதெல்லாம் நிலைக்காது. நிறைய நாள் இந்த உறவு நிறைய நாளைக்கு நம்ம கூட இருக்காது. நிறைய நாளைக்கு இந்த உறவு நமக்கு நிலைக்காது. பகவானே சொல்லியிருக்கு. பகவான் மட்டும் இல்லை, நிறைய பேர் நிறைய வாழ்க்கை நம்மளோட பெரியவங்கலாம் அவள் வாழ்க்கை தான். சீனியர் சிட்டிசன்ஸ், நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ்கார அப்படி சொல்லியிருக்கா. பெரியவங்க நம்மளோட பெரியவாலாம் சொல்லியிருக்காரு. அதனால பெரியவா தானே சொல்கிறா. அவளாம் வாழ்க்கையை நான் அனுபவப்பட்டிருக்கா. அவள் லைஃப்பில் நிறைய அனுபவப்பட்டிருக்கா. அவள் இதெல்லாம் கடந்து வந்திருக்கா. அதனால நமக்கு அவள் அட்வைஸ் பண்ணுறான். அவள் வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்டிருக்கா. அவள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கா வாழ்க்கையில். இப்போ நம்மளோட பெரியவாலாம் நம்ம பெரியவங்க அவெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கா, சீனியர் சிட்டிசன்ஸ். அதனால் அவளுக்கு அட்வைஸ் இருக்குது. அவள்கிட்ட அந்த இது இருக்குது, அந்த நாலேஜ் இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதான் நம்மள்கிட்ட அவள் அட்வைஸ் பண்ணுறான். நம்மளும் எப்படி நம்ம வாழணும், இந்த உலகத்தில் நம்ம எப்படி இந்த உலகத்தில் இருக்கணும், நம்ம எப்படி இந்த உலகத்தில் வாழணும், நேர்மையாக வாழணும், ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும், பொறுப்பாக நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், தன்னம்பிக்கையாக வைக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், பயப்படக்கூடாது. ஆனால் நிறைய பேர் எல்லாரும் இந்த உலகத்தில் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த உலகத்தில் நான் அன்றைக்கே ஒரு வீடியோ பண்ணுவேன், நோ ஒன் பி கேன் பி பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். அப்புறம் இந்த நோ ஒன் பி கேன் பி ஹாப்பி இன் திஸ் வேர்ல்ட். இந்த ரெண்டு வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. என்னோட சேனலில் உங்களுக்கு தெரியும் இருக்கணும், வெங்கடேஷ் சார்ஜி லெக்சர் 2 சேனல் இருக்குது. அப்புறம் வெங்கடேஷ் சார்ஜி டாபிக்னு புது சேனல்லாம் பண்ணிக்கோங்க, தெரியும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்க. நான் சொல்லிடுவேன், இந்த உலகத்தில் யாரும் சந்தோஷமாக இல்லை. உண்மைதானே? உண்மைதான். எல்லாரும் கஷ்டம் தான். எல்லாரும் கஷ்டம் இருக்குது. பணக்காரன் கஷ்டம் இருக்குது, ஏழைக்கு கஷ்டம் இருக்குது. ஆனால் விதவிதமாக கஷ்டம். நான் என்னையும் பர்ஃபெக்ட் சொல்லிக்கல, நான் யாரையுமே பர்ஃபெக்ட் சொல்லல. இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் இல்லை. எவ்வளோ பைசா இருந்தாலுமே எவ்வளோ இதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் யாருக்குமே கிடையாது, திருப்தி கிடையாது. இன்னும் வேணும், இன்னும் ஒன்று பர்ஃபெக்ட். அப்படின்னா பர்ஃபெக்ட் இல்லை, பர்ஃபெக்ஷன் கிடையாது உலகத்தில். No one can perfect in this world. No one can person perfect in this world. பர்ஃபெக்ட் யாருன்னா உண்மையாக யார் பர்ஃபெக்டாக இருக்கானா அந்த உலகத்தில்? யார் பர்ஃபெக்டாக இருக்கா உண்மையாக உலகத்தில்? பகவானை கும்பிடுறவன், நார்மலான வாழ்க்கையை வாழ்கிறவன், ரொம்ப நார்மல், யாருக்கு கெடுத்தோ நம்பிக்காமன், அவனுக்கு எவ்வளோ கிடைச்ச அவனுக்கு இருக்கிற வரைக்கும் அவன் சந்தோஷமாக இருக்கான். இருக்கிற வச்சு அவன் பார்க்குறான், அடுத்தவனை பார்க்காம. தான்ட்டு எவ்வளோ இருக்கோ அவன் சந்தோஷமாக இருக்கான். அதை வச்சுட்டு அடுத்தவனை பார்க்காம. அப்புறம் கடவுளை கும்பிட்டுட்டு, சரி கடவுளே ஒருவேளை சாப்பாடு எனக்கு கிடைக்கிறது, இதே எனக்கு போகிறோம், திருப்தியாக இருக்கான், அவனுக்கு சந்தோஷமாக இருக்கான். அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அவனுக்கு பர்ஃபெக்ட்லாம் அவனுக்கு வளர்ந்த பற்றி கவலை கிடையாது. அவனுக்கு இன்னும் வேணும் பேராசை கிடையாது. அவனுக்கு யார்கிட்ட பேராசை இல்லையோ உலகத்தில், பயபக்தியோடு இருக்கணும், நல்ல மனசு இருக்கும், சந்தோஷமாக இருக்கான், எப்போவுமே திருப்தியாக இருக்கானோ, சாகர பற்றியும் கவலை கிடையாது. புண்ணியத்தை பண்ணுறானோ, நல்லதே பண்ணியிருக்கான். எப்பவும் பாருங்க, தான தர்மம்
தானத்தை பண்ணல, நார்மலாக பொதுவாக நிறைய தானமட்டம் நிறைய பண்ணுறானோ அவன் தான் உண்மையாகவே பர்ஃபெக்டான பர்சன், பர்ஃபெக்டான மனுஷன் உலகத்தில். உண்மையை சொல்ல போனான். அப்புறம் அவன் சாகிறதுலையும் கவலைப்பட மாட்டான். என்ன ஆறுதோ ஆட்டம், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என் வாழ்க்கையில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே நான் செத்தாலுமே சிங்கம் மாதிரி சாகணும். இந்த எலி பூனை சாவலம் வரக்கூடாது, நாய் சாவலாம், சிங்கம் மாதிரி சாவணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவன் முகத்தில் சிரிப்பு இருக்கும். எவ்வளோ எது வந்தாலுமே கவலைப்பட மாட்டான், கவலைப்பட மாட்டான். எப்போவுமே மனசுலேயே என்னமோ ஆட்டம் வாழ்க்கையில், எப்போவுமே சிரிச்சுட்டே இருப்பான், எப்போவுமே ஜாலியாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். அவன் தான் உண்மையான பர்ஃபெக்ட் மனுஷன். நம்ம கண்டிஷன் எப்படி சொல்லட்டுமா? பர்ஃபெக்டில் யாருமா உலகத்தில் நம்ம அடுத்தவனை குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளே நான் என்னையும் சொல்லிக்கிறேன், நம்மளே சரி கிடையாது. முதல்ல நம்ம பழக்கத்தை நம்ம மாற்றிக்கிறோம், நம்ம மாற்ற மாட்டேங்கிறோம். நம்ம பழக்கத்தை நம்ம அடுத்தவனே திருப்பி பேக், இப்போ நான் வீடியோ பண்ணி முடிச்சிடுவேன்னா திருப்பி நம்ம பேக் டு நார்மல் டேஸ், அதே தான் நம்ம ரொட்டீன். நம்ம மாற்றிக்க முடியாது. நம்மளால் நினச்சாதான் நம்ம மாற்றிக்க முடியும், நம்மளால் நினச்சாதான். ஆனால் நம்ம டிபெண்ட்டாக இருக்கும் எல்லார் மேலேயும். டிபெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் நம்மள்ட்ட நிறைய இருக்குது. ஏன் தெரியுமா? இப்போ நான் சரி என்னையே வச்சுருக்கோம். இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட எக்ஸ்பெக்டேஷனாக அவன் மேலே டிபெண்டாக இருக்கேன். சரி என் ஃப்ரெண்டு தானே, என் அப்பா அம்மா தானே, என் குடும்பம் தானே, இவெல்லாம் கடைசி வரைக்கும் என்னை காப்பாற்றுவா, இவன் எனக்கு சோறு போடுவா, இவ தயவில் நான் இருந்துருவேன்.